அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் சில காலம் இருந்த நிலை மாறி இனி மகிழ்ச்சியுடனும் உறவுகளுடனும் இனிமையாக நல்ல காலம் பிறக்கும் தருணமாக, நல்ல செய்தி பல நிறைந்து கிடைக்கும் தருணமாக 4/10/2023 முதல் 11/10/2023 வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 4/10/2023 முதல் 11/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு பிரிவோடும் வருத்தத்தோடும் சில காலமாக இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும், இனி மகிழ்ச்சியோடும் உறவோடும் நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பதை செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்றவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் 4ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கன்னிராசியிலிருந்து மாறி துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்ற அளவிற்கு பல்வேறு விதமான சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் அதீதமாக இருந்த ஒரு நிலையில மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வது சில அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம், வேதனைகள் விலகி ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அவற்றில் இருந்து நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாயினுடைய இந்த அமைப்பு புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து தரப்போகிறார். ஏனென்றால் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் சில நாட்கள் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 10ஆம் தேதியிலிருந்து கேது கன்னிராசிக்கு மாறுகிறார், ராகு மீன ராசிக்கு மாறுகிறாருங்க. இந்த ராகு கேது 2 கிரக நிலைகளும் சம கிரகங்களின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் கன்னிராசிக்கும் மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள், வேதனைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களான ராகு கேது நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மேசம், துலாம் ஆகிய ராசிகள்ல கடைசியாக சஞ்சரிக்கக்கூடிய சில நாட்களில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது. மேலும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையில அதீத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. குரு பகவானின் வக்ர சஞ்சாரம் என்பது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் அவரது பகை வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை. இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கிறது. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக தெளிந்த அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கிறது. எனவே சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் அவர் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். அதற்கு முன்னதாக இந்த சில வாரங்கள்ல
ராசிகள்ல வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறுவதற்கு நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. வாரத்தின் இறுதியில் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு 4/10/2023 முதல் 11/10/2023 வரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு ஜென்மராசியில் வக்ரம் பெற்றிருப்பதும் ஜென்மராசியை விட்டு ராகு விலகுவதும் பல அதிரடியான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாது உறவுகளோடும் மகிழ்ச்சியோடும் தித்திளைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைகிற மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியும் கேதும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது பல்வேறு விதமான மன வருத்தம், வேதனை, தொந்தரவுகள், தொல்லைகள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன், புதன் மற்றும் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி இணைந்து சஞ்சரிப்பது புதிய வீடு, வீட்டுமனை, நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. கடை தொல்லையிலிருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு, இதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளை செவ்வன சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விஷயங்கள்ல மன வருத்தத்துடன் இருந்த ஒரு நிலை மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பால் பல்வேறு விதமான தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகுகிறது. எனவே பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தித்திப்புடன் மகிழ்ச்சியுடன் பெறுவதற்கான வாய்ப்பும் உறவுகளோடு இனிமையாக நல்ல செய்தி பிறக்கக்கூடிய தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. அலைச்சல், சோர்வு, உடல் சார்ந்த தொல்லைகள் போன்ற அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது. சப்தமஸ்தானத்திற்கு ராசியின் அதிபதி வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு விதமான ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துவதால் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த பலன் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.